இங்கே பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் அது. வெயிலுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக கூலிங்காக இருக்கத்தான் நான் வந்து மொத்தம் எத்தனை பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். 2 பாட்டில் வச்சா இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வரட்டுமா? 3 பாட்டிலு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது. 4 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக க்ரீமியாக ஃபுல் மில்க் வச்சு சூப்பராகவே இருக்கும். என்னென்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது என்ன ஃப்ளேவர் அப்படின்னா லஸ்ஸி. லஸ்ஸினா என்னன்னு தெரியுமா? நம்ம தயிர், சர்க்கரை ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடின்னு அடித்து சர்க்கரை போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அதுதான் இது. சரிம்மா, யார் யார் சாப்பிட்ருக்கீங்க? அக்கா நான் சாப்பிட்ருக்கேன். அப்படியா? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் அக்கா. ஆமாம்ல, எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? இதுதான் வந்து ரோஸ் மில்க். இந்த ரோஸ் மில்க் எப்படி செய்வாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? செய்வாங்க ரோஸ் மில்க்கு. அந்த ரோஸ் மில்கில் நம்ம சுண்டை பால் காய்ச்சிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் தேய்ச்சோம் அப்படின்னா ரோஸ் மில்க் ஆகிடும். அவன் பாரு, இந்த பாட்டிலுக்கு 30 ரூபாய் வாங்கிட்டான். அவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல. கடைக்காரன் அப்பா வந்து 30 ரூபாய் அப்படின்னு சொல்கிறான் தெரியுமா? 20 ரூபாய் 30 ரூபாவா? என்கிட்ட காசே இல்லை. அவனை கொஞ்சம் கம்மி பண்ணுடா, கம்மி பண்ணுறான்னு சொல்கிறான். கம்மியே பண்ண மாட்டான். அவன் கடைக்கு திருப்பி போகவே கூடாது. சரி, ஓகே. இந்த பாதாம் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாதாம்லாம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதாம் வந்து அதே மாதிரி நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பாதாமுக்குன்னு எசன்ஸ் இருக்கும். பாதாம்னா ஆல்மண்ட் சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அதுதான். இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா நான், அதுதான் ரோஸ் மில்க்கு. 2 ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராவது வேணா குடிங்க, அப்படி இல்லைன்னா நானே குடிச்சிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. நல்லா ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு சூப்பராக குளிர்ச்சியாக குளுமையாக இருக்கும் தெரியுமா? இப்போ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டப்பாவில் ஊற்றி நான் குடிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கும் வேணுமா? நான் ரோஸ் மில்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நான் ஃபஸ்ட்டு குடிச்சிடுறேனே. இல்லை எங்களுக்கு தான் வேணும் அத்தை. ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க? சரி, எல்லாருமே கொஞ்சம் குடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றிடுறேன். இந்த கப்பை ஃபஸ்ட்டு எல்லாருமே குடிங்க. இந்த கப்பை மட்டும் எல்லாருக்கும் குத்துட்டு மற்றதெல்லாம் நம்மளே ஆட்டியை போட்டுற வேண்டியதா. ரோஸ் மில்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி பசங்களா, குச்சிடலாமா இப்போ? சரி, ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கா? பார்பி இருக்கா. பார்பி கிட்ட போய் கொடுத்துட்டு அப்படியே நான் லைனாக வரேன். சரியா? குட்டி பாப்பா நீங்கள் குச்சிருங்க. எனக்குன்னா ரோஸ் மில்க் பிடிக்கும்பா. சூப்பராக எம்மியாக இருக்குது பத்தியா? நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்டா. ஏன்டா அதுக்குள்ளே வேணும்னு கேட்டேன். நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க பாரு. வழியிலே பாட்டில் வேறு அடிக்கி வச்சுட்டீங்க. நீங்களாம் இப்படி பண்ணலாமா? அத்தை, எனக்கு கொடுக்காம நீங்கள் மட்டும் குடிச்சிட்டே இருக்கீங்க. நான் குடிக்கவே இல்லைடா, பாட்டில் தானே நான் ஊற்றி வச்சுருந்தேன். சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்து தனு தான் நிறைய குடிச்சிச்சு. அத்தை, ஆமாண்டா, தனு நிறைய குடிச்சிச்சு. சரி விட, அந்த பாட்டிலில் இருக்குது. நானும் அந்த பாட்டிலில் போயிட்டு அப்புறமா குடிக்கலாம். சரி இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் சாப்பிட்லாமா? பாதாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் வாங்கிட்டு வந்த 3மே வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரியா? இந்த ஒரு கப்பில் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு அதை எடுத்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கலாம். பாதாம் யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மறக்காமல். ஏன்னா எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக பிடிக்கும் தெரியுமா? பாதாம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ கொஞ்சம் குச்சிரு. எனக்கு பாதாம் பிடிக்காது அத்தை. எனக்கே பிடிக்காதுடா பாதாம்னா. பார்பிக்கு தான் பிடிக்கும் போல, அதனால தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ குடியா தனு? அம்மா நான் கிட்ட தானே லாஸ்ட்டாக வருது பாருங்க. நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். ஏண்டி உங்ககிட்ட லாஸ்ட்டாக வந்தால் நீ எல்லாத்தையும் குடிச்சிடுவியா? திருப்பி ஒரு ரவுண்டு வரலாம் விடவே மாட்டியா? நீ தான் எல்லாத்தையும் குடிப்பியா? இல்லைம்மா, எல்லாரும் குடிச்சிட்டிங்கல்ல, அதனால தான் நானும் குடிச்சிட்டேன். சரி இப்போ லாஸ்ட்டாக லஸ்ஸி இருக்குது. லஸ்ஸி வந்து எதுக்கு அப்படின்னா தயிர் அப்புறம் பால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு தருவாங்க. இப்போ நம்ம வந்து லஸ்ஸி ஊற்றலாமா?
லஸ்ஸி ஊற்றி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் லஸ்ஸி. நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல, நான் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா கூட கொடுப்பாங்க ஆண்டி. அப்படியாம்மா? எப்படி செஞ்சு தருவாங்க? தயிரை நல்லா போட்டு மிக்சியில் அடி நடித்து அதில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க ஆண்டி. கரெக்டுமா. ஆனால் இது வந்து அப்படி இருக்காது, இது வந்து கடையில் வாங்கினது இல்லையா, அதனால தான். சரி, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸில் சும்மா மசாஜ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ கொஞ்சம் பூசி ட்ரை பண்ணி பாரு. ஃபஸ்ட்டு உனக்கு பூசுகிறேன். அத்தை அவளுக்கு பூத்துறன்னு சொல்லிட்டு எனக்கு பூசிட்டீங்க. நீ தாண்டா கொஞ்சம் கருப்பாயிட்ட, வெளியில் சுற்றி வெயிலில் போவாதடா நீ எங்கேயா கேட்குறியா, அதனால தான் உன் முகத்தில் பூசின பற்றியா. இப்போ தனு முகத்தில் கூட பூசுகிறேன். ஏன்னா தனுவும் வெளியில் போயிட்டு விளையாடுறா, கல்லாங்க விளையாடுறேன், பல்லாங்குழி விளையாடுறேன், ஓடிப்பூச்சி விளையாடுறேன்னு சொல்லி விளையாடி கருப்பாயிட்டா. பார்பிக்கு எனக்கு சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியாச்சு. இப்போ குடிச்சிடலாம், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மிச்சம் இருந்தால் எல்லார் முகத்துலேயும் பூசி விளையாடலாம். சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் குடிச்சிடுங்க. தானு நீயும் குடிச்சிடு. அப்புறமா உனக்கு அம்மா என் முகம்லாம் பிச்சுன்னு இருக்குதுமா. பிசுன்னு தானே இருக்குது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்குமே பூசி விட போகிறேன். இந்த குட்டி பசங்களுக்கும் பூசி விட போகிறேன். அடுத்தது யாருக்கு? அணுக்கு. வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் என்ன, இதில் சக்கரை போட்டிருக்காங்க. சக்கரை மட்டும் போடலன்னு வச்சுக்கியேன், செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்டோம் அப்படின்னா. அதனால தான் அம்மா நீங்கள் இப்படி நொல வேலைலாம் பண்ணுறீங்க, அப்புறம் எங்களை திட்டுவீங்க. அம்மா பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. சரியா? இது ஒன்றும் இல்லை, அது போட்டோம் அப்படியே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் தெரியுமா. நீங்கள் பண்ணிக்கவே மாட்டீங்க, எங்களுக்கெல்லாம் பண்ணி விட்றீங்க. ஐயா, எனக்கு மட்டுமா பண்ணல, நான் பண்ணுவேன்ப்பா. வேணா பண்ணுறேன் பார்க்குறியா? இங்கே பாரு, என் முகத்தில் நல்லா நான் பூசிக்கிறேன். பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணால் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். ஆனால் இந்த வெயிலுக்கு லீவெல்லாம் வேறு ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களை ஒரு அமக்கலம் பண்ணுறீங்க பாருங்க. அதனாலேயே இது எனக்கு அப்படியே தலையே வலிக்குது, அதுக்கு தான் பூசிக்கிட்டேன். சூப்பராக இருக்குல்ல, ஜில்லுன்னு. அம்மா எறும்பு வந்து கடிக்குமா? எறும்பெல்லாம் கடிக்காதுமா, நம்ம முகத்தில் தானே இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணிவிடுவோம். இல்லை, சக்கரை இருக்குல்ல, சக்கரை இருந்தால் எறும்பு வரதானம்மா செய்யும். அம்மா நான் முகத்தை கழுவிடுவோம்மா. அதெல்லாம் கழுவாதடி, அப்போ தாடி நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. நீ வெளியில் போய் விளையாடிட்டே இருக்கல்ல, ஃபுல்லாக வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்குமா, அதனால தான். இல்லைம்மா, ரொம்ப ஒரு மாதிரி பிச்சுன்னு இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. அப்படியா? சரி, அதெல்லாம் வேண்டாம். அங்கே பாரு, பார்பிலாம் போட்டிருக்கா, உனக்கு மட்டும் என்ன? அவளே அழகாக உட்காந்துட்டா. டேய் கம்முனுடுறா, அதுக்குள்ளே நீ பேசிட்டு வந்துடுவா. அவளே கம்முனுக்குறா, உனக்கு என்னடா? நீ ஒழுங்காக போட்டிருக்கியா? நீ உன் வேலையை பாரு, என் வேலையை எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். என்ன அதுக்குள்ளே 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அவன் பாருமா பார்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். என் முகம் தானே பிச்சுன்னு ஒட்டுதுன்னு சொல்கிறேன். அவன் பாருமா, அவனுக்கு எதுவும் ஒட்டலைன்னா கம்முன்னு இருக்க வேண்டானே. அதுக்குன்னு ஏன் நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் சண்டை இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அடிக்கடி, உங்கள் தொல்லை தாங்க முடியாமல். இப்போ திருப்பி சாண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, போய் வெளியே போய் விளையாடுங்க போங்க. ஆண்டி நான் எதுவுமே பண்ணல ஆண்டி, நான் கம்மன் தானே உட்காந்துட்டு இருக்கேன். தனு வந்து என் பேச்சுக்கே வர. நான் உன் பேச்சுக்கு வந்தேன், நீ பார்த்தியா? அவன் சொன்னான் பப்பு, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீ வந்து என் பேச்சுக்கே வரான்னு சொல்லிட்டு சொல்கிற. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஆண்டி பாருங்க ஆண்டி, என்ன அவன் திட்டுறா. ஏன் தனு திட்டுற? அப்படிலாம் திட்டக்கூடாது, சரிம்மா? அது என்ன பேச்சு? அறிவு இருக்கா சொல்கிற பேச்சு? மிஸ்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. நான் என்ன பிச்சுன்னு இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இந்த பப்பு வந்து உங்ககிட்ட மாட்டி விட்டு அவள் வந்து என்னை கேட்டு என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. போங்க, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? நான் போய் வெளியில் விளையாட போகிறேன். உங்களுக்கு வந்து பப்பு தான் வேணும், பார்பி தான் வேணும், என்னை வேணாம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, முகத்துக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தானே போட்டு விட்டேன். பிசுன்னு இருக்குன்னு எடுக்கிறேன்ற, நீயும் வெள்ளையாக இருக்கணும்ல. ஆமாம்மா, நான் வெள்ளையாக இருக்கணும். அவள் பாரு, தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. நான் எப்போவுமே அழகு தான். டேய் நீ வாயை மூடுறா, நீ ஒன்றும் அழகு இல்லை, நான் தான் அழகு. சரிங்க ஆண்டி. தனு ரொம்ப வந்து கோவப்படுறா ஆண்டி, என்கிட்ட இப்போல்லாம் பேசவே மாட்றா சரியாவே. அப்படியா? சரி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 பேரும் சமத்தா அழகாக விளையாடணும், சரியா?
சரிங்கம்மா, சண்டை யாருமே போட்டுக்கூடாது. சண்டை போட்டுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் தருவேன். சரிங்கம்மா, நாங்கள் இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கவே மாட்டோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கூடவே ஒரு லைக் பட்டனையும் போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணாவோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு தெரியும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ தான் நான் கண்டினியூவாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.